ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. இப்போ சினிமா நடிகருக்கு வந்து அவங்க பிரச்சனை ஏதோ அவங்க பார்த்துட்டு போயிட்டு போகிறாங்க. நான் பொதுவாக சொல்கிறது வந்து சினிமா நடிகர்னு இல்லை, யாரும் நான் பேர் சொல்லி மென்ஷன் பண்ண விரும்பல. சில பேர் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவங்க அரசியலுக்கு வர்றாங்க, இல்லை படம் நடிக்கிறாங்க, அவங்க வீட்டில் பொண்டாட்டி வச்சு பொழைக்கிறாங்க, வெளிச்சு பொழைக்காமல் போகிறாங்க, அதை இன்னொரு பொண்ணுக்கிட்ட போகிறாங்க, அது அவங்க இஷ்டம். நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்குள்ளே என்னென்ன நடக்குதோ நம்ம மீடியாவில் இல்லாதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோதான். எல்லா குடும்பத்துலேயும் நார்முங்க, சரிங்களா? மனுஷனாக இருந்தால் ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு எறும்பை கொண்டா கூட அது தப்பு தான். அந்த மாதிரி ஏங்க போட்டு நீங்கள் வந்து வீடியோ போட்டுவிட்டு அவங்கள அதை வச்சு கண்டென்ட் எடுத்து போகிறாங்க. உங்களுக்கு மண்டையில் அறிவு இருக்குதா இல்லையா? நான் பொதுவாக நிறைய மீடியா பேர் போட்டுகிட்டே இருக்கேன் மாற்றி. அவங்களும் மனுஷன் தான், சரி? அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது, அவங்களும் மனுஷன் தான். அதிர்ஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு கடவுள் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. பணம் காசு கொடுத்து நீ நிர்வாகி, நீ வந்து முதலமைச்சராக இரு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவங்க பார்க்குறாங்க. அதை நமக்கு அதுக்கு இது இல்லை. இது வந்து ஏன் இப்படி வல்கராக பேசி சிம்பத் கிரியேட் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே போல. அதை வச்சு கண்டென்ட் வச்சு நீங்கள் போடுறீங்களே, நல்லா இருக்குதா? ஒரு வீடியோ பார்த்தேன், மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்காக இந்த பதிவு போட்டுக்கிறேன்.